இன்றைய தேவ வார்த்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆமேன். தேவன் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல தேவன் நமக்கு இறங்குகிறார், நமக்கு ஆதரவாய் இருப்பார். ஆண்டவர் நம்மை பலுகி பெருக பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை இன்று நமக்கும் தருகிறார், உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று. இது குடும்பம் சார்ந்த வளர்ச்சியும் அல்லாமல் எல்லாவிதமான நன்மைகளையும் உயர்வையும் குடிக்கிறது. இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல அவளுக்கு கிடைத்த நன்மைகளைப் போல நமக்கும் ஆண்டவர் நன்மைகளை தருவார். தேவன் எப்போதும் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து பலுகவும் பெருகவும் பண்ணுகிறார். அவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. எப்போதும் நம்மை கவனித்து பார்க்கிறார். நம் வாழ்க்கையில் எப்போதும் வளர்ச்சியும் ஆசீர்வாதமும் வரும்படி அவர் விரும்புகிறார். நாம் அவரோடு உறுதியாக இருந்தால் அவர் நம்மோடு உறுதியாக இருப்பார். அன்பான பரலோக தந்தையே, எங்களை எப்போதும் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிரும். எங்களை பார்த்து கொள்ளும். எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அளிக்கிறதற்காக நன்றி. எங்களை ஆன்மீகமாகவும் உடல்பூர்வமாகவும் வளரச் செய்யும். உம்மோடு நாங்கள் நினைத்திருக்க திருக்கிருபை தாரும். புது உடன்படிக்கையில் நினைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய நிலைக்கான கிருபை செய்தபடியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆபத்தில் நானே அவனோடு தப்பு விட்டு அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கும் சொன்னீங்க ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னீங்க ஆண்டவரே. நீ வலதுபுறத்திலும் இரங்கடு பெறுவாய், இடதுபுறத்திலும் இரங்கடு பெறுவாய்ன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீ பண்டத்திலும் ஆசீர்வதிப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிப்பான்னு சொன்னீங்க ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னீங்களாப்பா. ஊழியர்களை ஆசிரியங்க, பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே. யார் யாருக்கு வேலை இல்லையோ நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரம் தாங்கப்பா. எக்ஸாம் எழுத பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வரங்களை தாங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எல்லாரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து தேவையெல்லாம் சந்தித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில்